ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெக்சரில் நம்ம அட்ஜெக்டிவ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அட்ஜெக்டிவ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நவுனை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு பர்சன், அனிமல், பிளேஸ், திங், ஐடியா, இதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அதுதான் நவுன். அதாவது ஒரு நபரை குறிக்கிறதுக்காக எந்த வார்த்தை பயன்படுத்தினாலும் அது நவுன் தான். மிருகத்தை குறிக்கிறதுக்காக நம்ம என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே நவுன் தான். இடத்த குறிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான், பொருட்களை குறிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஐடியாஸும் அதே மாதிரி தான். ஸோ இதை குறிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் நவுன்னு சொல்லுவோம். அப்போ அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாச்சுன்னா, நவுனுக்கு கூடுதல் அர்த்தம் கொடுத்தாலோ இல்லைன்னா நவுனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தாலோ அதை தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். நவுனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிச்சுது இல்லைன்னா கூடுதல் அர்த்தம் கொடுத்தது அப்படின்னாச்சுன்னா அதை தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். பாருங்கள், மேன் அப்படிங்கிற வேர்டு இது யாரை குறிக்க? ஒரு நபரை குறிக்க, பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேன் இது நவுன். அதே இதுக்கு முன்னாடி ஓல்டு மேன் அப்படின்னு நம்ம ஓல்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா த வேர்டு ஓல்டு மாடிஃபைஸ் மேன் இல்லையா? இல்லைன்னா இட் கிவ்ஸ் அடிஷ்னல் மீனிங் ஃபார் மேன். அதனால் அந்த ஓல்டு அட்ஜெக்டிவ். சப்போஸ் யங் மேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த யங் என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா மேனுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்குற வேர்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். டாக்னு எடுத்துக்கோங்க. ஃபெரோஷியஸ் டாக் அப்படின்னாச்சுன்னா, ஏன்னா டாகுங்கிறது அனிமலை குறிக்கிறதுக்காக வர்ற வார்த்தை நவுன். பட் ஃபெரோஷியஸ் டாக் அப்படிங்கும்போது ஃபெரோஷியஸ் இட் கிவ்ஸ் அடிஷ்னல் மீனிங் ஃபார் அ டாக். கைண்ட் டாக் அப்படின்னாச்சுன்னா இட் கிவ்ஸ் அனதர் மீனிங். ஸோ கைண்டும் அட்ஜெக்டிவ் தான். அதே மாதிரி பில்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, பிளேஸ் ரிலேட்டடாக நம்ம பில்டிங் அப்படிங்கிற வேர்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, பியூட்டிஃபுல் பில்டிங் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அந்த பியூட்டிஃபுல் என்ன செய்யுது? இட் கிவ்ஸ் அடிஷ்னல் மீனிங் ஃபார் அ பில்டிங். தென் டிலாஃபிடேட்டட் பில்டிங், ரொம்ப பாலடைஞ்ச பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிலாஃபிடேட்டட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ஸோ இதுதான் அட்ஜெக்டிவ். ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நவுனுக்கு கூடுதல் அர்த்தம் கொடுக்குற மாதிரியாக வரக்கூடிய வார்த்தை எல்லாமே என்னது தான்? அட்ஜெக்டிவ் தான். ஸோ இப்போ இதில் சில டைப்ஸ் இருக்குது. டைப்ஸை நம்ம தனியாக படிக்காமல் எக்ஸாம்பிளோடு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஐ ஹாவ் அ குட் டாக். ஐ ஹாவ் அ குட் டாக். டாக் அப்படிங்கிறது நவுன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இது என்ன அட்ஜெக்டிவாக இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, அந்த டாகோட குவாலிட்டியை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ குட்டுனாலோ, பேட் அப்படின்னு சொன்னாலோ, அக்லி அப்படின்னு சொன்னாலோ, இல்லை அப்படின்னாச்சுன்னா பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலே அது என்ன செய்யுதுன்னா டாகுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால இதை அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாச்சுன்னா இதை டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னும் சொல்லுவாங்க. குவாலிட்டி அட்ஜெக்டிவும் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவும் ஒன்று தான். த அதர் நேம் ஃபார் குவாலிட்டி அட்ஜெக்டிவ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்டாங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அனதர் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் 2 dogs. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அப்படிங்கிறது நவுன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 2 அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் அடிஷ்னல் மீனிங் ஃபார் டாக்ஸ் இல்லையா? 10 dogs, 20 dogs, 1 dog, இந்த மாதிரி என்ன சொன்னாலும் அது என்ன செய்யுதுன்னா ஒரு அடிஷ்னல் மீனிங் கொடுக்கு. ஸோ அந்த 2 அப்படிங்கிறது இது குவான்டிட்டியை சொல்லுறதுனால இதை அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது குவான்டிட்டின்னு எடுக்கும்போது இது நம்பர்ஸை குறிக்கி. ஒருவேளை பிக் டாக் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது அளவை குறிக்கிது. ஸ்மால் டாக் அப்படின்னு சொன்னாலும் அளவை குறிக்கி. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், திஸ் டாக் இஸ் அ மைன். திஸ் டாக் இஸ் மைன். ஸோ இப்போ டாகுக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குது அப்படின்னாச்சுன்னா திஸ் அப்படிங்கக்கூடிய வேர்டு இருக்குது. இந்த மாதிரி திஸ் வந்தது அப்படின்னாச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாச்சுன்னா திஸ், தேட், தீஸ், தோஸ், இந்த 4 வேர்டும் ஏதாவது நவுனுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா, அதாவது திஸ், தேட், தீஸ், தோஸ், இந்த 4 வேர்ட்ஸும் ஏதாவது நவுனுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னாச்சுன்னா அதை டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்.
தென் ஹூஸ் டாக் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஹூஸ் புக் இஸ் திஸ் இந்த மாதிரி காமனாக நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ இங்கேயும் ஒன் செகண்ட் டாக் வந்து நவுன், அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஒரு கொஸ்டின் வேர்டு ஹூஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் வேர்டாக இருக்கிறதுனால இதை வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை டாக். இப்போ வந்து டாகுக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குது அப்படின்னாச்சுன்னா மை அப்படிங்கக்கூடிய வேர்டு இருக்குது. ஸோ இது வந்து பொசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். மை, அவர், அவர்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து பொசசிவாக உள்ள வார்த்தைகள். ஸோ இதை வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெங்களூர் ரோஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோஸை பார்த்து இட் இஸ் பெங்களூர் ரோஸ் அப்படின்னாச்சுன்னா பெங்களூருங்கிறது ஒரு ஊரோட பேர் தான். ஸோ அதுவும் நவுன் தான். ஆனால் ரோஸ் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி வர்றதுனால இந்த பெங்களூர் அப்படிங்கிறதே வந்து என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா ஒரு அட்ஜெக்டிவாக செயல்படுது. ஏன்னா இங்கே வந்து ஊரை குறிக்கலை, அந்த ஊரில் உள்ள ரோஸ் அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ பெங்களூருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டியை ரெஃபர் பண்ணுறதுக்காக என்ன மென்ஷன் பண்ணுறோன்னா பெங்களூர் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்பிள் இருக்குது, காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்னு சொன்னாச்சுன்னா இட் கிவ்ஸ் சம் குவாலிட்டி. அந்த காஷ்மீர் அப்படிங்கிற அது ஊரை மென்ஷன் பண்ணலை, ஒரு குவாலிட்டியை சொல்கிறதுக்காக அந்த ஊரை நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து நேம் ஆஃப் அ பிளேஸ் அப்படின்னாச்சுன்னா இது ப்ராப்பர் நவுனில் உள்ளது. அப்போது இந்த மாதிரி ப்ராப்பர் நேம்ஸை யூஸ் பண்ணும்போது இது வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் இருக்குன்னு பாருங்கள். குட் டாக், டூ டாக்ஸ், திஸ் டாக், ஹூஸ் டாக், மை டாக், பெங்களூர் டாக். ஸோ இதை வந்து நம்ம வேர்ட்ஸை பார்த்தே என்ன செஞ்சுக்கலாம்னா இதை டைப்ஸாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதை தனியாக போட்டு நம்ம மெமரி பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் தேவையில்லை. இது ஏன் வந்து இந்த நேமை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கூட சொல்லியிருக்கிறேன். ஸோ டைப்ஸை ஒரு வாட்டி வேணால் ஞாபகப்படுத்திக்கலாம். குவாலிட்டி, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, குவான்டிட்டி, டெமான்ஸ்ட்ரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், பொசசிவ், தென் ப்ராப்பர். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். Friends, prepare well for examination. Wish you all the best.